வெல்கம் பேக். இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சாப்டர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேவிங் த எஸ்ஐ யூனிட் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் இஸ். ஸோ என்னவா இருக்கும்னு செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபோர்ஸ்னும் போது நியூட்டன்னு வரப்போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ், ஃபோர்ஸ் நியூட்டனா சார்ஜ் கூலும், அது நியூட்டன் கூலும் இன்வர்ஸ்னு வரும். பொட்டென்ஷியல் அப்படின்னும் போது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், ஒர்க் டன் என்னும் போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை சார்ஜ். அப்போ ஃபோர்ஸ் நியூட்டன், இது மீட்டர் வரும், சார்ஜ் கூலும். அப்போ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் அப்படின்னும் போது பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியலுக்கு தான் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a point charge plus q, இது plus q at point O as shown in the figure is the potential difference VA minus VB is positive, negative or zero. So VA VB ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். பொட்டன்ஷியலோட ஜென்ரல் ஃபார்முலா V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. So potential is inversely proportional to R. So இதோட ரேடியஸ் கம்மியாக இருக்குது. ஸோ RA lesser than RB. அப்போ potential of VA greater, VB lesser. அதை இப்படி ஒன்றும் போட்டுக்கலாம், சரியா? அப்போ greater value minus smaller value, VA minus VB definitely positive only. ஓகே, ஸோ கிட்ட இருக்கும்போது பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ VA minus VB is positive. Next question, two small conducting balls A and B of radius R1 and R2. அப்போ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இது A ball of radius R1 and B ball of radius R2 having the charge Q1 and Q2 respectively. They are connected by a wire. Obtain the expression of the charges A and B in equilibrium. ஸோ இனிஷியலாக Q1 Q2 சார்ஜஸ் செப்பரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு சார்ஜும் ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணியிருக்கும். ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணியிருக்கும் போது இதில் எவ்வளோ சார்ஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்டிங்ஸும் அப்படியே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ பால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, 2 பால்ஸ். அப்போ பால் ஏல R1 ரேடியஸ், Q1 சார்ஜ் இனிஷியல் கண்டிஷனில், சரிங்களா? அப்போ அதில் இருக்கிற சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பார்த்துலாம். சிக்மா அப்படின்னா Q by A. ஸ்பியர் தானே இது, 4 pi R1 ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1ன்னு கூட எடுத்துக்கலாம், பால் 1ன்றதால. அப்போ Q by 4 pi R1 ஸ்கொயர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4 pi R ஸ்கொயர், சிக்மா 1. சிக்மா 2 பால் B அதோட ரேடியஸ் R2, சார்ஜ் Q2. அப்போ சிக்மா 2ன்னும் போது Q by 4 pi R2 ஸ்கொயர். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அட்டைன் பண்ணது அப்படின்னா டோட்டல் சார்ஜ் தான் இருக்குன்னா ஆட் ஆகிருக்கும், ஏரியாவும் ஆட் ஆக போகுது. ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னும் போது சார்ஜ் கேபிட்டல் Q எடுத்துக்கிறான். அப்போ சார்ஜ் கேபிட்டல் Qன்னும் போது இங்கே சிக்மா 1ல இங்கே Q1 இங்கே Q2ன்னு போட்டுக்கலாம். இங்கே Q1 ப்ளஸ் Q2ன்னு வரப்போகுது. ஏரியாவும் என்ன பண்ணலாம், ரெண்டு ஏரியாவும் 4 pi R1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 pi R2 ஸ்கொயர். காமனாக 4 pi எடுத்தனா R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர், சரியா? இப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆன பிறகு சார்ஜ் Q1 dash Q2 dash ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் சார்ஜ் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், அதே ஃபார்முலா தான். சிக்மா இப்போ சார்ஜ் தானே தேவை,
சிக்மானா q பை ஏ. அப்போ சார்ஜ்னும் போது சிக்மா இன்ட்டு ஏரியா, சிக்மா இன்ட்டு ஏரியா. இப்போ சிக்மா இந்த கண்டிஷனில் சிக்மா என்ன வரும் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம், q1 ப்ளஸ் q2 டிவைடட் பை ஏரியாவும் என்ன பண்ணியிருக்கலாம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம், 4 பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர். அப்போ q1 டேஷ் அப்படின்னும் போது சிக்மா இன்ட்டு a1, இதை சிக்மா டேஷ்னு எடுத்துக்கலாம் ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது. அப்போ q1 ப்ளஸ் q2 டிவைடட் பை 4 பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா ஒன்றுன்னும் போது பை r1 ஸ்கொயர். q2 டேஷ்னும் போது என்ன வரப்போகுதுன்னா சிக்மா டேஷ் a2, சிக்மா டேஷுக்கு அதே தான் வரப்போகுது, q1 ப்ளஸ் q2 டிவைடட் பை 4 பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் இன்ட்டு பை r2 ஸ்கொயர். சரியா, இன்னொரு முறை சம்மரைஸ் பண்ணிடுறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக இருக்கும்போது அதில் இருக்கிற சிக்மா வந்து சிம்பிளாக நான் சொல்லலாம் சார்ஜ் பர் ஏரியா, அதோட சார்ஜ் அதோட ஏரியா தனித்தனியாக போட்டுப்போம். இப்போ ரெண்டும் ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனு. அப்போ டோட்டல் சார்ஜாக தான் நம்ம கன்சிடர் பண்ணும். அந்த நெட் சார்ஜ் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கும் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு சார்ஜும் சேர்த்து ஏரியாவும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது இதோட சிக்மா இன்ட்டு தட் ஏரியா. அப்போ சிக்மா டேஷை காமனாக ரெண்டுத்துக்கும் இருக்கிற சிக்மா டேஷு. இப்போ ஏ பெரிய ஏரியா இருந்துச்சுன்னா அதில் நிறைய சார்ஜ் இருக்கும், பி பெரிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா அதில் பேஸ்ட் ஆன் த ஏரியா இட் வில் சேஞ்சஸ். ஸோ சிக்மா டேஷ் இன்ட்டு a1 q1 டேஷ் தான் அவங்க கேட்டது. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தா சார்ஜஸ் ஆன் ஏ அண்ட் பி, ஏ ஆன் இது ஏ இது பி. சரிங்களா, இப்போ இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்னா ஏரியா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் தானே. ஸோ ஏரியாவுக்கு இங்கேயும் 4 வந்துடும், இங்கேயும் 4 வந்துடும். ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4 பை r1 ஸ்கொயர் 4 பை r2 ஸ்கொயர். நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 4 பையும் கேன்சலும் பண்ணிடலாம். அப்போ q1 ப்ளஸ் q2 q1 ப்ளஸ் q2 இன்ட்டு r1 ஸ்கொயர் டிவைடட் பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர். இது வந்து சார்ஜ் q டேஷ் ஏன்னு போட்டுக்கலாம். q டேஷ் பின்னும் போது q1 ப்ளஸ் q2 இன்ட்டு r2 ஸ்கொயர் டிவைடட் பை r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர். அவ்வளோ, தேங்க்யூ. இப்போ குவான்டைசேஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வால்யூமை ஈக்குவேட் பண்ணலாம். v2 இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் v1 வரும் கரெக்டாக. ஏன்னா இந்த பெருசு வந்து n டைம்ஸ் ஆஃப் v1. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 பை ஆர் கியூப் இங்கே வரும்போது n டைம்ஸ் ஆஃப் 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். 4/3 பை கேன்சல் ஆகிடும். ஆர் கியூப் இது அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. சரி, ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு n r⁻3. ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ ஆர் ஸ்கொயர் போனோம்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இப்போ 1/3 எடுக்கணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு n⁻1/3 ஆர்னு வரும். சரியா, 1/3 ரூட். அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன் வருது நம்மளுக்கு. அதே மாதிரி கேபிட்டல் கியூனா n டைம்ஸ் ஆஃப் சார்ஜு. இனிஷியலாக இருந்த சார்ஜு ஸ்மால் கியூவில், அப்போ n டைம்ஸ் ஆஃப் கியூன்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு v1 பொட்டன்ஷியல் தெரியும். இப்போ v2 பொட்டன்ஷியல் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. v2 பொட்டன்ஷியலுக்கு நான் பண்ண போகிறேன் 1/4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் கியூ பை கேபிட்டல் ஆர். இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வந்துடலாம். 1/4 பை எப்சிலான் நாட் கேபிட்டல் கியூக்கு பதில் n பை ஸ்மால் கியூ, கேபிட்டல் ஆருக்கு பதில் இப்போ தான் நான் டெரைவ் பண்ணோம் n⁻1/3 ஸ்மால் ஆர்.
இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 1/4πε0 q/r இதை வந்து v1 சொல்லிக்கலாம். v1 சொல்லிக்கலாமா? அப்போ v2 is equal to v1 n power 1/3. இந்த பவர் மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆன்சர் வந்துடும். v1 இன்ட்டு மேலேயே இருக்கிறது எதுவும் இல்லைன்னா 1 minus 1/3. 1 minus 1/3 பண்ணோன்னா 3 minus 1 2/3. ஸோ அப்போ v2 பொட்டன்ஷியல் வந்து v1 டைம்ஸ் ஆஃப் n பவர் 2/3. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். இங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னா பொட்டன்ஷியல் ஸ்மால் தனித்தனியாக இருக்கும்போது எவ்வளோ குவான்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். பெரிய சார்ஜுக்கு சார்ஜ் எதுவும் லீக் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. n டைம்ஸ் ஆஃப் தட் சார்ஜ். அதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம், ரேடியஸ்க்கு ரிலேஷன் போட்டு கம்பேரிசன் பண்ணி இது மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 பாயிண்ட் சார்ஜஸ், ஒன்று வந்து +q, இன்னொன்று வந்து -2q ஆர் கெப்ட் அட் த டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் d apart. Find the location of a point relative to the charge q at which the potential due to system of charges is 0. அந்த பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கணும் ஃப்ரம் த சார்ஜ் கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இதுதானே குட்டி சார்ஜ், அதுக்கு நியராக தான் வரப்போகுது. இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன எடுக்கலாம்னா d - x. இது ஏ பாயிண்ட்டு, இதை பி பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். என்ன கொஸ்டின்னா 0வா இருக்கும். இந்த பாயிண்டில் VA + VB வந்து 0வா இருக்க போகுது. சரியா? அப்போ VAவோட வேல்யூனா வரும், பொட்டன்ஷியல்லாம் 1/4πε0 q/r, டிஸ்டன்ஸ் வந்து x, VBக்கு வந்து 1/4πε0, இங்கே சார்ஜ் வந்து -2q, டிஸ்டன்ஸ் வந்து d - x. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பொட்டன்ஷியல் 0வா இருக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், 1/4πε0 qx, சரி இங்கே இருக்கிற மாதிரி ப்ளஸ் போட்டுக்கிறோம், ப்ளஸ் 1/4πε0 -2q divided by d - x equal to 0. 1/4πε0 qx, இந்த மைனஸ் அந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு போட்டு 1/4πε0 2q divided by d - x. 1/4πε0, இந்த qலாம் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் அந்த சைட் போச்சுன்னா 2x is equal to d - x. அப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா 2x + x is equal to d, 3x is equal to d, x is equal to d/3. d/3 போது அதான் நியராக, இதுக்கு நியராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்டில் தான் இதோட பொட்டன்ஷியல் 0வா இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ளஸ் பொட்டன்ஷியல் இந்த சைடு வரும், -2q பொட்டன்ஷியல். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான ரெண்டு சார்ஜ் +q -2qக்கு நடுவில் இந்த d/3ன்ற பாயிண்டில் த சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் அந்த மொத்த பொட்டன்ஷியலும் 0வா இருக்கும். என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ரெண்டு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணும்போது v1 ப்ளஸ், அதாவது VA + VB ஆட் பண்ணும்போது 0ன்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கேஸ் பேஸ்ட் கொஸ்டின். இது மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக்ஸ், அது ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ், த ஃபீல்ட்ஸ் பொட்டன்ஷியல் அரைசிங் ஃப்ரம் த ஸ்டாட்டிக் சார்ஜ். அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ஒரு 2 சாப்டரே ஸ்டாட்டிக் சார்ஜஸை பற்றி தான் படிப்போம். அதோட ஃபீல்டு பொட்டன்ஷியல்லாம் பற்றி படிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. Force and electric field due to the point charges basically determined by the Coulomb's law. தெரியும். For symmetric charge configuration, Gauss law, which is also based on the Coulomb's law, helps us to find the electric field. Gauss law எப்படி யூஸ் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. A system of charge like dipole experiences a force torque and the electric field. இதை பற்றிலாம் படிச்சிருக்கோம். Work is required to done to provide the specific orientation of the dipole with respect to electric field. நம்ம ஒர்க் செய்யும் போது பொட்டன்ஷியல் கிடைக்கும். இந்த பேசிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க,
Consider a uniformly charged thin conducting shell of radius r, radius capital R, இதோட radius capital R conducting shell ன்னு கொடுத்துட்டாங்க. Plot a graph showing the variation of electric field with the distance smaller from the center for the points 0 less than or equal to r 3r இந்த டிஸ்டன்ஸுக்கான கிராஃப்ஸ் போடலாம். இது கண்டக்டிங் ஸ்பியர். அப்போ கண்டக்டிங் ஸ்பியர்னா உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது, ஆன் த சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ ஸ்மால் ஆர் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து கிராஃப் போடலாம். இப்போ கிராஃப் நம்மளுக்கு கிடைச்ச கிராஃப் எப்படி கிடைக்குன்னா, இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற கிராஃப். இதை எப்படி நோட் பண்ணலாம் பாருங்க. இப்போ 0 அப் டு த ரேடியஸ், இங்கேருந்து இது வரைக்கும் வர ஃபீல்டு வந்து இருக்கவே இருக்காது, 0. கரெக்டாக சர்ஃபேஸில், ஆன் த சர்ஃபேஸ் வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா E is equal to 1/4πε0 Q by R square. இங்கே வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். Case to R is equal to capital R. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு R வந்து கேபிட்டல் R வந்து கிரேட்டர் தென் த ரேடியஸ். சரியா? ஸோ R0 to R, இதில் கேபிட்டல் ஆர் தான் பெருசாக இருக்கும். சரிங்களா? இங்கே கேபிட்டல் ஆர் சின்னதாக இருக்கும். ஸோ தூரம் போக போக ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வரும். நம்மளுக்கு இந்த கிராஃப் போட்டாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த கண்டிஷன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து 0, ஆன் த சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும். தேர்ட் கேஸில் போக கம்மியாகிட்டே இருக்கும். அந்த தேர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை 3R கொடுத்துருக்காங்களா, அந்த 3R சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ ஜஸ்ட் ஒன்று போட்டுங்க. Q by Rக்கு பதில் 3R ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டோன்னா இந்த இடத்துல வர ஃபீல்டு என்ன இருக்க போகுது, 1/4πε0 Q by 9R ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, இந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணிடலாம். E = 0. இங்கே வரும்போது 1/4πε0 QR ஸ்கொயர், கேபிட்டல் R ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். ஏன்னா ரேடியஸு இங்கே வரும்போது by 9R ஸ்கொயர் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது போதும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் இந்த ஃபிகர் ஷோஸ் த வேரியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் வித் 1/R. பொட்டன்ஷியலுக்கும் 1/R, ஆரில் 1/Rக்கே கொடுத்துட்டாங்க. ஃபார் த 2 சார்ஜஸ் Q1 and Q2 வேர் V is the potential at the distance R due to the point charge. Find the ratio of Q1 by Q2. சரியா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். பொட்டன்ஷியல் அப்படின்னா KQ by R. அப்போ Q வேணும்னா என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் K கான்ஸ்டன்ட்டு, அது வேரியேஷன் இல்லை, V into R. ஸோ V into R ஏரியா அண்டர் V, இது V into R. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்லோப்பை வச்சும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஸ்லோப் வச்சு நம்ம சால்வ் பண்ணும் போது இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்லோப் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த 2 ஸ்லோப்பும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, கரெக்டுங்களா? V tan θ தான் ஸ்லோப் வந்து y is equal to mx. yன்றது வோல்ட்டு, xன்றது 1/R. சரியா? பொட்டன்ஷியல் ஃபார்முலா தானே, V is equal to KQ by R. V is proportional to 1/R. அப்போ இங்கேயும் அதே தான். இந்த எம்ன்றதான் சார்ஜ். அப்போ சார்ஜ் மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா ஸ்லோப்ன்றது tan θ. அப்போ tan θ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சார்ஜ் Q1 Q2, Q1ஓட ஆங்கிள் 60 டிகிரி, Q2ஓட ஆங்கிள் 30 டிகிரி. அதை பேஸ் பண்ணி போட்டலாம். Y is equal to mx plus c. mx plus c வரும்,
ஆனால் இங்கே ரெண்டுமே ஆரிஜின்லேருந்து போகிறதால சி தேவைப்படாது நம்மளுக்கு. சப்போஸ் இங்கேருந்து என்ன போயிருந்தா தான் சி. ஸோ அப்போ Q1/Q2 ஸ்லோப் தானே, ஸ்லோப் பண்ணும் போது tan θ. அப்போ tan 60/tan 30 இது போட்டனாலே முடிஞ்சிடும். tan 60/tan 30, tan 60 அப்படின்னும் போது √3, tan 30 1/√3. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது √3/1 × √3/1. ஆன்சர் வந்து 3/1. சார்ஜ் ரேஷியோ Q1/Q2 போது 3/1. இதான் ஸ்லோப் யூஸ் பண்ணி போட்டணும். ஸ்லோப் y is equal to mx plus c. ஆரிஜின்லேருந்து போகிறதால c0. Q1க்கு ஆங்கிள் 60 டிகிரி, Q2க்கு 30 டிகிரி. ஸ்லோப் பண்ணும்போது tan θ. இதை யூஸ் பண்ணி போட்டோம். தேர்ட் கொஸ்டினில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டுத்தையுமே போட்டலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்னா P 6 × 10⁻⁻7 கூலும் மீட்டர். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு 10⁻4 நியூட்டன் கூலும். டைபோல் மூமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் பேரலல். பேரலல் அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படின்னா டைபோல் மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகும், ரெண்டுமே சேம் டைரக்ஷனு. calculate the potential energy of the dipole. Potential energy na formula U is equal to potential energy U is equal to minus PE cos theta. எப்பவுமே இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க, எங்கே சைன் தீட்டா, டார்க்கு சைன் வரணுமா பொட்டன்ஷியலுக்கு. பொட்டன்ஷியல் U இருக்கா, அந்த யூவை திருப்பி போட்டால் சி, அப்போ காஸ் தீட்டா வரணும்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த மைனஸ் வரும், திருப்பி போடுறதால மைனஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் பியோட வேல்யூ 6 × 10⁻⁻7 E 10⁻4 cos 0 into cos 0 degree, cos 0 degree 1. இப்போ minus 6 × 10⁻, minus 7 plus 4 minus 3. பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே ஜூலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் P is initially kept in the uniform electric field. நான் இதை எரேஸ் பண்ணிடுறேங்க, இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதில் டைபோல் மூமெண்ட் P வெக்டார்னு சொல்லிட்டாங்க. kept initially in the uniform electric field such that P vector is perpendicular to the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி அசியூம் பண்ணிக்கிறேன், பர்பண்டிகுலர்னா இப்படி இருக்க போகுது. சரிங்களா, மைனஸ் Q இங்கே ப்ளஸ் Q இங்கே, பர்பண்டிகுலர் 90 டிகிரியில் இருக்குது. இனிஷியல் தீட்டா 1 வந்து 90 degree. Find the amount of work done in rotating the dipole to the position which P become anti-parallel. Anti-parallel போது என்ன ஆக போகுது, parallelனா இந்த டைரக்ஷன், anti-parallelனா ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே. ஸோ அப்போ தான் டைபோல் மூமெண்ட் இந்த சைடு இருக்கும். சரிங்களா, அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் கண்டிஷன் வந்து 180 டிகிரி ஆர் பை, இதை வந்து π/2ன்னு எடுத்துக்கலாம். சரியா, what is the work done in rotating the dipole to the position? work done கேட்டிருக்காங்க. work done அப்படின்னும் போது ஃபார்முலா work done பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேம் தான். U is equal to minus PE cos theta del U போது minus PE cos theta d theta. இன்டெகிரேஷன் பண்ணோம். ஸோ U is equal to integration of du. ஸோ சைன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், சைன் பை 0 ஆகிடும். சைன் π/2 மைனஸ் சைன் π/2 1. ஸோ மைனஸ் PE மைனஸ் 1. அப்போ ஆன்சர் வந்து PE. அவ்வளோதான். ஸோ கேஸ் ஸ்டடி 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V at a point is given. V is equal to 3x². X in meter, V in volt. The electric field கேட்குறாங்க. electric field at the point 1 meter, 0 meter, 2 meter is given by relation between electric field and potential formula தெரியும். E is equal to minus dV/dx. சரியா, அப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிடலாம். E is equal to minus dV/dx 3x². டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும், 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தலாம், minus 3 x² பண்ணும்போது 2x. ஸோ மைனஸ் 6x வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ minus 6x. அட் பாயிண்ட்
எக்ஸில் 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இ இஸ் ஈக்குவல் டு -6. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலானது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்ட் ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் இப்போ இங்கே வந்து வோல்ட் பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதையும் எடுத்துக்கலாம், வோல்ட் பெர் மீட்டர்னு வரும். இப்போ எந்த ஆக்சிஸ் அப்படின்னும் போது -6ன்னு வந்திருக்கு. அப்போ மைனஸ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன், ப்ளஸ்னே வந்துச்சுன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். -6ன்றதால ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ பி 6 வோல்ட் பர் மீட்டர் இன்வெர்ஸ். இந்த ஃபார்முலா வோல்ட்டுக்கு வோல்ட்டு, மீட்டருக்கு மீட்டர், அதனால தான் வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. along negative x-axis. Next question, draw the equipotential surface corresponding to the uniform electric field in z direction. z direction என்னதால டயக்ராம் இது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் போட்டு இங்கே இது மாதிரி ஆக்சிஸை மென்ஷன் பண்ணிடணும், எக்ஸு ஒய் இசட்டு அலாங் த இசட் டைரக்ஷன். இந்த பிளேன்லாம் வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் கண்டென்ட்டை பார்க்கும்போது. டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். ஆக்சியல் லைனாக இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருப்போம். சரிங்களா, அந்த டெரிவேஷன் அங்கேயே பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரா த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். அதே தான் இங்கேயும் அதே தான். ஸோ இதில் நம்ம கிளியராக அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஈக்விபொட்டன்ஷியல் ஃபார் த ஒரு சார்ஜ் இருக்கும்போது பாசிட்டிவ்னா ரேடியலி அவுட்வர்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போடும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னும் போது யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஆனால் டைபோலுக்கு வரும்போது பிட்வீன் த சார்ஜஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், அவே த சார்ஜஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக போடணும். இதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டு. ஸோ பிட்வீன் த சார்ஜஸ் வந்து அந்த சர்க்கிள்ஸை குட்டியாக இருக்கணும், அவே த சார்ஜ் வந்து பெருசாக, அந்த கேப் வந்து இங்கே பக்கத்தில் போட்டு இந்த சைடு பெருசாக பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த சைடு பக்கத்தில் அவையில் அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துடணும். சரி, இந்த டயக்ராமை கிளியராக பார்த்து வச்சுங்க.